ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி சீசனோட ரெசிபி காஷ்மீர் ஸ்பெஷல் மட்டன் யாக்னி. நல்லா ஜூஸியாகவும் டெண்டராகவும் இருக்கக்கூடிய மட்டன் யாக்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து மட்டனை வேக வைக்க போகிறோம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் குக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரத்துலேயே வேக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலாக செய்கிற மாதிரி இருக்கும். மட்டன் இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு கொதித்த பிறகு அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கணும். 5 பல் பூண்டு, இதையும் நல்லா தட்டி சேர்த்துக்கணும். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 இலை, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1 மணி நேரமாவது நல்லா வேக வச்சுக்கணும். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் குக்கரில் வேக வைக்காமல் டைரெக்டாக பாத்திரத்துலையே லோ ஃப்ளேம்லையே வேக வைக்கணும். நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸுக்கு வேக வச்சுக்கோங்க. மட்டனை பொறுத்தும் இருக்குது. மட்டன் நல்லா வெந்த பிறகு மட்டன் பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இதில் சேர்த்துருக்கிற மசாலாலாம் வேண்டாம். மட்டன் ஸ்டாக் மட்டும் போதும். கிட்டத்தட்ட சூப் மாதிரி தான். இனிமேல் செய்கிறது தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். மட்டன் ஸ்டாக்கும் வேக வச்ச மட்டனும் ஒரு சைடு இருக்கட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு புளிக்காத கெட்டியான தயிரை எடுத்துக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு விஸ்கு வச்சு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ண பிறகு இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுப்பில் வைக்கக்கூடாது. க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அகலமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால கம்மியாக தெரியுது. இப்போ நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேர்டோட முட்டை சேர்த்து பீட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை திரிஞ்சு போனாலும் போகலாம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி வர மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கணும். இது கூட மட்டன் ஸ்டாக்கையும் சேர்த்துக்கணும். நமக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். நான் இது மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஃப்ரைடு ஆனியன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், மின்ட்டு பவுடர் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மின்ட்டு பவுடர் இல்லை, அதனால் மின்ட்டு லீவ்ஸை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் மின்ட்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு எப்படி புதினா இல்லாமல் பிரியாணி செய்ய மாட்டோமோ அதே மாதிரி காஷ்மீரில் இந்த ரெசிபிக்கு மின்ட் பவுடர், பிளாக் கார்டமமும் சேர்ப்பாங்களாம். என்கிட்ட இல்லாததுனால நான் மின்ட் லீவ்ஸு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டேன். பிளாக் கார்டமமும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சோம். அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சோம்பு தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்கட்டும். தயிரோட மட்டன் சேர்ந்து வேகும்போது இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும்.
நான் வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிருச்சு. நெய் சேர்க்குறதுனால இன்னுமே இந்த ரெசிபி ரொம்ப ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது புலாவ் ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபுல் ரெசிபியுமே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீமியாக நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது, நல்லா மட்டனும் வெந்திருக்குது. ரொம்பவே அருமையான டேஸ்டான மட்டன் யாக்கினி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.